ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு பட்டி எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க லைனிங் பீஸை இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மேலே நமக்கு நேராக ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு அடுத்து நம்ம அளவு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் ஹூக் பட்டி சைடு தான் நம்ம எப்போவுமே எடுக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான அளவு இருக்கும். ஐப்பட்டி சைடு நம்ம எக்ஸ்ட்ரா துணி வச்சு தைச்சிருப்போம். அதனால் ஹூக் பட்டி சைடே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஹூக் பட்டி தைக்கிறதுக்காக நம்ம லைனிங்கில் ஒரு அரை இன்ச்சுக்கு தள்ளி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம பட்டியோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஹுக் பட்டியில் நம்ம அந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிறதுலேருந்து கீழே வர எவ்வளவு இருக்குதுன்னு கரெக்டாக அந்த மாதிரி வச்சு பாருங்கள். எனக்கு 3 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கொஞ்சம் கம்மியாக வருது. நம்ம அந்த அளவை எடுத்துக்கலாம். ப்ளஸ் அதுக்கு மேலே நம்ம அந்த ப்ளவுஸோட முன்பக்கமும் பட்டியும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு அரை இன்ச்சு, அப்படி மொத்தமாக சேர்த்து நமக்கு 4 இன்ச்சுக்கும் 1 பாயிண்ட் கம்மியாக வருது. நம்ம அந்த அளவை எப்படி மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள். மேலேருந்து 4 இன்ச்சுக்கும் 1 பாயிண்ட் கம்மியாக வருது. அடுத்து நம்ம அந்த ஹூக் பட்டியிலேருந்து சென்டர் டாட்டோட டிஸ்டன்ஸ் உங்களுக்கு எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு 3 இன்ச்சு இருக்குது. அந்த 3 இன்ச்சை நம்ம இந்த அரை இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டிருக்கோம்ல, அதுக்கு அப்புறம்லேருந்து நம்ம வச்சுக்கலாம். அடுத்து நம்ம அந்த பட்டியோட நீளம் மார்க் பண்ணியிருக்கோம்ல, ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம்ல அந்த ஹுக் சைடு, அந்த சைடில் நம்ம மார்க் பண்ண அளவில் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு அடுத்து நம்ம அந்த சென்டர் டாட்டு பிடிச்சிருக்கு கீழே உள்ள நீளத்தை, சென்டர் டாட் சைடு உள்ள இந்த நீளத்தை நம்ம அளந்துக்கலாம். எவ்வளோ இருக்குதுன்னு இந்த மாதிரி சென்டர் டாட்லேருந்து கீழே பட்டியோட நீளத்தை அளந்துக்கலாம். எனக்கு 3 இன்ச்சு இருக்குது. ப்ளஸ் நம்ம அந்த பட்டியையும் முன்பக்க துணியையும் ஜாயின் பண்ணதுக்கு அரை இன்ச்சு, அப்படி சேர்த்து மொத்தமாக 3 இன்ச்சு. அப்போ கீழே இருந்து தான் நம்ம வைக்கணும், மேலே இருந்து வச்சிடக்கூடாது. கீழே இருந்து இந்த மாதிரி 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த சென்டர் டாட்டிலேருந்து நம்ம இடுப்பு சைடு வரை எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு 5 இன்ச்சு இருக்குது. அந்த 5 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உள்ளே ஒரு 2 இன்ச்சு தையலுக்கான அளவு, இவ்வளவும் சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. 5 இன்ச்சு ப்ளஸ் 2 இன்ச்சு, மொத்தமாக 7 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே போல் கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க. 5 இன்ச்சு ரெடி அளவு, 7 இன்ச்சு நம்ம தையலுக்கான அளவையும் சேர்த்து. அடுத்து அந்த இடுப்பு சைடு நம்ம அந்த 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த சைடு நமக்கு எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பாருங்கள். இதிலேருந்து இப்படி வச்சு பார்க்கும்போது எனக்கு 3 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மி, 2 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. நம்ம அது ப்ளஸ் ஒரு அரை இன்ச்சு தையலுக்கான அளவையும் சேர்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இவ்வளோ தான் பட்டியோட அளவு இப்போ மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம மார்க் பண்ண பாயிண்ட் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்கான அளவுன்னு எதுவுமே விட வேண்டாம். ஏன்னா நம்ம தையலுக்கான அளவையும் சேர்த்து தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ நம்ம மார்க் பண்ண பாயிண்ட் எல்லாமே ஜாயின் பண்ணி விட்டாச்சு. இந்த மாதிரி தான் நம்ம அளவு ப்ளவுஸில் இருந்து பட்டியோட அளவு மார்க் பண்ணணும்.